இப்ப நான் பெரிய ஆளா இல்லையான்றது இல்ல. மாணவர்களே, இன்று ஒரு விஷயத்தை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு யாரும் மெய் ஞானத்தை போதிக்க முடியாது. உள்ளுக்குள் இருக்கக்கூடிய உங்க ஞான குரு மட்டும்தான் மெய் ஞானத்தை போதிக்க முடியும். மெய் ஞானத்தை கடந்த நிலையில நிம்மதியா வாழணும். குடும்பத்துல கஷ்டங்கள் வந்தாலும் அதை கடந்து போகணும். கர்ம வினைகளை கடந்து போகணும். உங்க வாழ்க்கையில அடுத்த கட்டம் போகணும் அப்படின்னா வாழ்வியல் கல்வி என்பது முக்கியம். எந்த கல்வி முக்கியம்? வாழ்வியல் கல்வியை வெறும் புத்தக படிப்பு மட்டும் படிக்காதே, மத்தக படிப்பு படி என்று சித்தர் பெருமக்கள் கூறிவிட்டு சென்றிருக்கிறார்கள். எஸ் ஆர் நோ? அப்ப புத்தக படிப்பு மட்டும்தான் முக்கியம் நீங்க நினைச்சு வாழ்ந்துட்டு இருந்தீங்கன்னா, மத்தக படிப்பு என்ற ஒன்று இருக்கிறது. அந்த மத்தக படிப்புக்கு உண்டான ரூட்னு ஒன்னு இருக்கு, ஒரு என்ட்ரன்ஸ் ஒன்னு இருக்கு, நுழைவாயில் ஒன்னு இருக்கு. இருக்கா இல்லையா? எஸ் ஆர் நோ? அதை எப்படி தெரிஞ்சுக்கிறது? பேசுறவன் எல்லாம் அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தி அமுச்சு விட்டுறீங்க. எவன் வருவான் உங்களுக்கு பேசுறதுக்கு? யார் வருவா? யார் உங்களுக்கு இந்த மெய்ஞானத்தை போதிக்க முடியும்?